ஹலோ எவ்ரிவன். ஃபைனலி ஒரு 6 மந்த் லாங் பிரேக்குக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இந்த 6 மந்தில் என்னென்னலாம் நடந்துச்சுன்றதை ஒன்று ஒன்றா அப்டேட் பண்ணுறேன். விநாயகர் சதுர்த்தி பூஜை பண்ணலான்ட்டு காலையில் நேரமாகவே எழுந்தாச்சு. முன்னாடி வாசல் பின்னாடி வாசல் ரெண்டுமே கூட்டி கோலம் போட்டாச்சு. பின்னாடி வாசல் யூஸ்வலாக நான் கூட்டவே மாட்டேன். தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி அக்கேஷனலாக தான் கூட்டுவேன். இந்த டைம் பின்னாடி வாசலில் பக்கத்து வீட்டு பசங்கள்லாம் சேர்ந்து பிள்ளையார் வச்சுருந்தாங்க, அதனால் கூட்டி கோலம் போட்டு விட்டுருந்தேன். அந்த 6 மந்த்தாக நடந்த அப்டேட்டில் இதுவும் ஒன்று. பேக் யார்டெலாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கார்டன் செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். அதில் இப்போ தான் புதுசாக கத்திரிக்காய், மிளகாய், தக்காளிலாம் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய பூச்செடியும் அம்மா வச்சுருந்தாங்க. இவ்வளோ நாள் டெரஸில் வைக்கிறதுக்கும் இப்போ மண்ணில் வச்சுருந்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. பூச்செடியெல்லாம் சீக்கிரமாக பூத்து நிறைய பூ கிடைக்கிது. அதுதான் நாங்கள் டெய்லியும் சாமிக்கும் வச்சிட்ருக்கோம். நான் பூவெல்லாம் பறிச்சுட்டு மேலே வரத்துக்குள்ளே அம்மா சாமி ரூம்லாம் க்ளீன் பண்ணி விளக்குப்படுத்தி ரெடியாக வச்சுருந்தாங்க சாமி கும்பிட்றதுக்காக. அப்படியே பூ பறிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு நம்ம ஏன் இந்த டைம் பிள்ளையார் செய்யக்கூடாதுன்னு ஒரு யோசனை வந்துச்சு. அதனால் மேலே வரும்போதே மஞ்சள் பன்னீர்லாம் எடுத்துகிட்டே வந்துட்டேன். அம்மா இதெல்லாம் முடியும் அப்படின்னு கேட்டாங்க. பேசிக்கலி நான் ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட்மா, இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தேன். ஆனால் இந்த மஞ்சள் கூட எய்தர் மைதா மாவு, கோதுமை மாவு ஏதாச்சும் ஆட் பண்ணி தான் செய்யணும். நான் இது ரெண்டுமே எதுவுமே ஆட் பண்ணாமல் செஞ்சதுனால பிள்ளையார் செய்ய கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்படியே பிள்ளையார் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய எனக்கு காலேஜ் மெமரிஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் க்ளேயில் செஞ்ச ப்ராஜெக்ட்டு, அப்புறமேட்டு மாடல்ஸு இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டே செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் இந்த வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது பிள்ளையார்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரே சவுண்டாக இருந்துச்சு. அதனால் பின்னாடி நாய்ஸ் கேட்டால் அதை கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. நான் க்ளேயில் நிறைய மாடல்ஸ்லாம் செஞ்சுருக்கேன். ஆனால் மஞ்சளில் செய்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். அதுவும் இல்லாமல் நான் எந்த மாவும் ஆட் பண்ணிக்காததுனால கொஞ்சம் ஷேப் அப்படி இப்படின்னு தான் வந்துச்சு. அப்படியே பிள்ளையார் செஞ்சு முடித்த உடனே சாமி எடுத்து வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வீட்டில் கொழுக்கட்டை எதுவுமே செய்யலை. அப்பா கடையிலேயே வாங்கிட்டு வரேன்னு சொன்னதுனால நாங்கள் காலையிலேருந்து சாமி ரூம்லேயே இருந்துட்டோம். நான் கீழே விழுந்து சாமி கும்பிட்டேன்னு சொல்லிட்டு அம்மாவும் கீழே விழுந்து சாமி கும்பிட்டு எந்திரிக்க முடியாமல் தவிச்சிட்டு இருந்தாங்க. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு விபூதி வைக்கும்போது எதுக்குமா சம்மதமே இல்லாமல் இந்த இடத்துல கண்ணாடி வச்சுருக்கேன்னு கேட்கும்போது தன்னை எப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னு சாமி பார்த்துக்கும், இங்கேருந்து பார்த்தா எல்லா சாமியும் தெரியும்னு சொன்னாங்க. அப்படியே அந்த சிலையை அக்காளுங்கள்ட்ட காட்டலான்ட்டு ஃபஸ்ட் டைம் காட்டும்போது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். அதனால் திருப்பி நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண போகிறேன், திருப்பி 2 பேரும் ஆச்சரியப்படுங்கன்னு சொல்லி கேட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் மார்னிங் டிஃபன்லாம் முடிச்சுட்டு என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் அம்மா பூ வாங்கி கட்டியிருந்தாங்க. இதை வச்சுக்கோன்னு சொல்லியிருந்தாங்க. சரி பொண்ணு மாதிரி இன்றைக்கி ரெடியாக இருக்குமே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டு மறுபடியும் பூஜைலாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு எலி மிஸ் ஆயிடுச்சுன்ட்டு அப்புறம் ஈவினிங் தான் செஞ்சு வச்சுருந்தேன்.